பிளஸ் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் வட்டி கணக்கும் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்து வட்டி கணக்கு தாங்க இந்த வண்டி. 24,000 ரூபா இருந்தா போதுங்க இந்த வண்டி வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு அந்த வண்டி வாங்கினா 8 லட்சம் ரூபா வேணுங்க. 8 லட்சம் ரூபா இருந்தா தான் அந்த வண்டி வாங்க முடியும். ஆனா அதே வேலை இந்த வண்டி செஞ்சிருங்க. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா வாங்கிக்குவாங்க. ஆனா அதே இதை ஒரு ஏக்கரை வந்து நீங்க ஒரே நாள்ல அவங்க 2 நாள் களை எடுப்பாங்க. இதை ஒரே நாள்ல நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாங்க. அங்க 10,000 ரூபா செலவாகுதுன்னா இங்க 1,600 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். இவ்வளவு பெரிய டிராக்டர் செய்ய முடியாத விஷயத்த இந்த ஒரு குட்டி வீரர் செய்யும். கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி வரைக்குமே உங்களுடைய பயிர் அளவு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஹீட்டர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈஸியா வந்து தலையாட்ட முடியும். இது பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும். ஸோ இந்த பெரிய டிராக்டர் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ற காஸ்ட்டை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போய் பார்த்துக்கலாம். வாங்க, அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க, நல்லா இருக்கேன். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார். நான் அரசன் அக்ரோ சர்வீஸில் இருக்கேன். என்னோட அரசன் அக்ரோ சர்வீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்ரோ இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி. இது வந்து சேல்ஸ் யூனிட்டுங்க. ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டர், மினி டிராக்டர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு டிராக்டர் வாங்கினீங்கன்னா செலவு அதிகமாகும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பட்ஜெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பண்ணுறோங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீடர்ஸ் அண்ட் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க. வீடர்ஸ் வந்து நம்ம ஹோல்சேலில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணுறோங்க. இப்போ வந்து தீபாவளி ஆஃபருக்காக எல்லா வீடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். தீபாவளி ஆஃபரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தாங்க இந்த வீடியோ மெயினாக. வாங்க நம்ம வீடர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடர்ஸில் வந்து ஆமா, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன புதுசா அந்த கம்பெனில பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. எல்லா கம்பெனியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் மேனுஃபேக்சரர், நாங்க தான் ஒரிஜினல் ஓஇஎம், நாங்க தான் ஃபேக்டரி போட்டு பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இது எல்லாமே சைனால இருந்து வர்றது தாங்க. ஸோ சைனால இருந்து வருதுன்றதுக்காக ப்ராடக்ட் ஒன்றும் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. சைனால இருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனே கூட சைனால இருந்து தான் வருது. பட் ஆனால் அதுக்காக அது குவாலிட்டி கம்மியாக கிடையாது. ஸோ காசுக்கேற்ற குவாலிட்டி தான் அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். எந்த பிராண்ட் வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்குறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒரு ஸ்கீம் பிரைஸ்ல ஃபார்மர்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் இந்த வீடர்ஸை. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 30, 35, 40 இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு முடியாத ஃபார்மர்ஸ், இப்ப இந்த வீடர்ஸ் வாங்குறவங்க எல்லாம் யாரு வாங்குவாங்க அப்படின்னா ஒரு 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்கும். அங்க வந்து டிராக்டர் வந்து ரோடு வசதி இருக்காது, டிராக்டரால உள்ள போக முடியாது, அவங்களால வந்து இன்னைக்கு உழ முடியாது, அதனால ஒரு பயிர் பண்ண முடியாது, ஒரு சம்பாதிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சின்னதா வரப்பு இருந்தாவே போதுங்க. அந்த வரப்புலயே இதை ஏற்றி கொண்டு போயிடலாம். பயிர் வந்து முன்னாடி இருக்க காட்டுக்காரங்களோட பயிர் எந்த விதத்துலயும் சேதமாகாது. இதை எடுத்துட்டு போக முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கூட போயிடலாங்க, நடந்தே போயிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லோ வெயிட் தாங்க. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 70 kgs தாங்க வருது. ஸோ 70 kgsல வந்து எல்லாமே ஹெவி டியூட்டி ஐட்டம்ஸா போட்டு பண்ணிருக்குதுங்க எல்லாமே. ஸோ இது இந்த நம்ம பர்டிகுலரா இப்ப பார்க்க போற பிராண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நெப்டியூன் கம்பெனி. இப்ப நெப்டியூன் கம்பெனி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நெப்டியூன் வந்து பாத்தீங்கன்னா 1990ல இருந்து ஸ்ப்ரேயர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாங்க இவங்க. இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸா வந்து வீடர் செக்மெண்ட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இந்த வீடர் செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க புதுசா என்டர் ஆயிருக்கனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 37,000 வர வீடரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நெப்டியூன் கம்பெனில வந்து ஆல்ரெடி ஒரு 10,000 ஸ்கீம் பிரைஸ்ல போட்டு 27,000 கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதை நிறைய ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க யூடியூப்ல பார்த்துட்டு. ஸோ இப்போ தீபாவளி வருது, இதுக்கு என்ன ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கப்ப சரி ஒரு தீபாவளி ஆஃபர் போடுவோம். ஏன்னா வந்து துணிக்கடை மட்டும்தான் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஒரு ஃபார்மரும் வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்மருக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யாருமே ஆஃபர்ல கொடுக்கறது இல்லை. தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி யாரும் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம ஒரு ஆஃபராக பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி ஆஃபர்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் 50 பேர் முதல் 10 நாளைக்குள்ள புக் பண்றவங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி எல்லா ஃபார்மர்ஸ்ட்டையும் இன்னைக்கு உடனே கையில காசு இருக்காதுங்க. இன்னைக்கு ஒரு திட்டம் 10,000 தான் இருக்கும், மீதி வந்து ஒரு 25,000 கையில காசு இருக்காதுங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்க என்ன புதுசா பண்ண போறோம் அப்படின்னா இன்னையில இருந்து இப்ப இந்த இன்னைக்கு டேட்ல இருந்துங்க, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டேட்ல இருந்து பிளஸ் வந்து பொங்கல் வரைக்குங்க
பொங்கல் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து இப்போதான் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இனிமேல் தான் பயிர் பண்ணி இனிமேல் தான் வந்து முதல் போட்டு காசு எடுப்பாங்க. ஸோ இன்னைக்கே வந்து நீ 10 நாள்ல போய் வாங்கினாதான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு 50 பேர் முதல் 50 பேருக்கு தான் பண்ண முடியும் அப்படின்றது நம்மகிட்ட கண்டிஷன் கிடையாது. தீபாவளி பொங்கல் முடிகிற வரைக்கும் எத்தனை பேர் எவ்வளோ வண்டி கேட்டாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியுங்க. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கு, அந்த அளவுக்கு வேர் ஹவுஸ் இருக்குங்க. என்ன பிரைஸ் வருதுங்க? அதை தான் நம்ம சொல்ல போறோங்க. இப்ப இதுல என்ன ஏன் வந்து நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாடல் வந்து ஹோண்டா மாடல் இன்ஜின் பிளஸ் ஹோண்டா மாடல் கியர் பாக்ஸ் போட்டிருக்கிறோங்க. ஸோ இதுல நம்ம பெஸ்ட் ரேட்டா வந்து ஆல்ரெடி 10,000 ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இதுல வந்து இப்ப திரும்ப நம்ம என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா 3,000 எக்ஸ்ட்ரா ஆஃபர், தீபாவளி ஆஃபர், தீபாவளி அண்ட் பொங்கல் ஆஃபர். இதை வந்து பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகுங்க. பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 3,000, அதாவது 3,000 27,000ல 3,000 போச்சுன்னா 24,000க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சென்சார் வச்சு, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆயில் சென்சார் இருக்கும். எதுக்காக ஆயில் சென்சார் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஆயில் சென்சார் வந்து இன்ஜின்ல ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் பண்ணிடும். இப்போ ஒரு 650 ml கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு 300 ml கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடும், கட் ஆஃப் ஆயிடும், இன்ஜின் ஓடாது. திரும்ப நீங்க ஆயில் ரீஃபில் பண்ணாதான் ஓடும். அப்போ வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இந்த வீடுல நம்ம கொடுத்துருக்கோங்க. இது வந்து எந்த வீடுலயும் நீங்க பார்க்க முடியாது. சென்சார்ன்றனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு இன்னைக்கு வீடு வச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்களே வண்டி ஓட்ட போறது இல்லை. ஒரு கூலி தொழிலாளி வந்து தான் ஓட்டுவாரு, அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. அப்போ வந்து இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 170F 212cc இன்ஜின் கொடுத்துருக்கோங்க. இது வந்து 7 HP பெட்ரோல் இன்ஜின் சொல்லுவாங்க. இது வந்து பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 3.15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்க. அதே மாதிரி டயர்ஸ் வந்து இதுல மெயின் ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் டயருங்க, இதுல காத்து கிடையாது. ஸோ இது வந்து பஞ்சர் ஆகாது, இதுக்கு டியூப் கிடையாதுங்க. லைஃப் வந்து இந்த வீடு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளுக்கு இந்த டயர் வருங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது லைஃப் வருங்க. இதுல நடுவில் பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுல வரவே வராதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளச் டைப். நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கிளச் டைப் தாங்க. இப்ப மத்த ஒரு சில கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும்னா, கிளச்சை விட்டுட்டா பைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிளச்சை விட்டா வண்டி போயிட்டே இருக்கும். ஆனா வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி வண்டி போயிட்டு தான் இருக்கும், நம்ம கையில இல்லைனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஸோ இது அப்படி கிடையாதுங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த கிளச்சை பிடிச்சிங்கன்னா வண்டி மூவ் ஆகும், கிளச்சை விட்டுட்டீங்கன்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. ஆஃப் ஆகாது, இன்ஜின் ரன்னிங்ல தான் இருக்கும். ஓகே, வண்டியோட மூவ்மெண்ட் நின்றும் சுத்தமா 100% அப்படியே மூவ்மெண்ட் எந்த இடத்துல நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல நின்றும். இதை பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காதுங்க. இதை அப்படி அழுத்திட்டீங்கன்னா ஒரு விரல் அழுத்தலாம், இது இப்படி ஒரு விரல் அழுத்தலாம். ஒரு விரல் அழுத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஹேண்ட்பர் மாதிரியே தான், ஒரு ஹேண்ட்பர்ல ஒரு பேடிங் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதாங்க. இதை பிடிச்சிட்டீங்கன்னா வண்டி மட்டும் போயிட்டு இருக்கும், விட்டுட்டீங்கன்னா வண்டி நின்றும் அந்த ஸ்பாட்லயே. கியர்ல இருந்தாலும் சரி கியர்ல இல்லைனாலும் சரி இது வந்து வண்டி அப்படியே நின்றுருங்க. இது வந்து ஒரு பெரிய சேஃப்டி மெஷருக்காக இதை கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோங்க. கியர் பாக்ஸ் வந்து ஹெவி கியர் பாக்ஸ் நீங்க நார்மலா எந்த கம்பெனில வாங்கினாலும் இதே 171 கியர் பாக்ஸ் தாங்க கொடுப்பாங்க. ரேட் வந்து நம்ம இருக்க அதே கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோங்க. ஸோ இதுல நம்ம பண்ற மெயின் விஷயம் தான், ரேட் கம்மியா கொடுக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் லிட் கொடுத்துறோம், எஸ்எஸ் லிட் கொடுத்துறோம். இது வந்து லைஃப் லாங் இருக்கும், துருப்பிடிக்காது. உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த சில இப்ப த்ரெட் டைப் கொடுத்துருந்தோம்னா என்ன ஆகும்னா த்ரெட் சீக்கிரமா போயிடும். த்ரெட் வந்து என்ன ஆகும்னா வேலை செய்யாது, அதுல வந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு லிட்டர் ஊத்துறீங்கன்னா 6 லிட்டர் வந்து வெளியில தள்ளிட்டே இருக்கும், வைப்ரேஷன்ல வெளியில தள்ளிட்டே இருக்குங்க. இதுல அந்த மாதிரி ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்க, இப்ப தீபாவளி ஆஃபரா கொடுக்குறீங்க இல்லையா, ரேட்டு கம்மி பண்ணிட்டீங்க. சரி, இதுக்கு இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதாங்க, இப்ப அக்சசரிஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 பிளேட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 2 அடியில ஓட்டிக்கலாம், 3 அடி 4 அடி அப்படி வந்து கழட்டிக்கலாங்க. இங்க வந்து போல்ட் நட் கொடுத்துருப்போம். இந்த போல்ட் நட்டை ரிமூவ் பண்ணி நீங்க அப்படியே ஒவ்வொரு செக்மெண்டா நம்ம பயிர் இடைவெளிக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. சைட்ல எண்ட் டிஸ்க்கும் கொடுத்துருக்குறோங்க. இது வந்து 4 ஃபீட்டுக்கானது கொடுத்துருக்கோம். இது ஒரு ஹை எண்ட் செக்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இதுல கொடுத்துறாங்க. பிளஸ் வந்து ரிஜர் கொடுத்துருக்கோங்க. இந்த ரிஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி ரிஜர். இப்ப நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட் வெயிட் ரிஜர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நம்ம அப்படி இல்லைங்க, ஹெவி ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல என்ன வருமோ அதை உங்களுக்கு இது கொடுக்குறோங்க. திக்னஸ் பிளஸ் அந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேப் தாங்க மெயின். அந்த பார் அணைஞ்சு வரத்துக்கு இந்த ஷேப் தான் மெயினுங்க. இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல தான் வருதுங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரிச்சர் தான் இது. நம்ம ஆனாலும் இதை நம்ம இது கூட போட்டு கொடுக்குறோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து பாத்திக்கரை போடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சைடு கழட்டிட்டு ஒரு விங்க கழட்டிட்டு ஒரு விங்க மட்டும் போட்டு பாத்திக்கரை போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒன் சைடு ரிச்சர்னு சொல்லி நிறைய வாங்குவாங்க. இதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒன் சைடு ரிச்சர் வாங்க தேவையில்ல, உங்களுக்கு அதுல காஸ்ட் சேவ் ஆகுங்க. இப்போ இதை ஒரே சைடு கழட்டிட்டு எந்த சைடு வேணாலும் நம்ம கழட்டிக்கலாம், கழட்டிட்டு ஒன் சைடு ரிச்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுவும் அட்டாச்மெண்ட்டும் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஃபிட்டிங் தெரியல, இப்போ வந்து நாங்கள் வீடு அனுப்புறது வந்து எப்படி பண்ணுவோம்னா இந்த பிளேடை நாங்கள் ஃபிட் பண்ணிடுவோங்க. இந்த பிளேடை ஃபிட் பண்ணி ஒரு சாக்ல போட்டு தைச்சு உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகே. வீடு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ்ல தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ்ல அனுப்புவாங்க. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல அனுப்புறப்ப டேமேஜ் ஆகாம உங்களுக்கு ஒரு சேஃப்டியா வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இதுக்கு அசம்பிளிங்க்கும் நம்ம கிட்ட யூடியூப் வீடியோ இருக்குங்க. அசம்பிளிங் பண்றதுக்கு யூடியூப் வீடியோ இருக்கு. பிளஸ் இதுல ஒண்ணுமே பெருசா இல்லைங்க. இதுல வந்து அசம்பிள் எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே ஜாயிண்டா தான் வரும். இதுல இந்த ஒயர் எல்லாமே ஜாயிண்டா தான் வரும். எந்த ஒயரும் நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 4 போல்ட் இந்த பீஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 4 போல்ட் போடுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த ஒரு பெரிய போல்ட் நட் போடுற மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது வந்து டயருக்கு வந்து இந்தாண்ட ஒரு 4 போல்ட் நட், அந்தாண்ட ஒரு 4 போல்ட் நட்டுங்க. இவ்வளவுதான் மொத்தமா. இந்த மொத்தமாவே இவ்வளவுதாங்க. மற்றது எல்லாமே அப்படியே அசம்பிள் ஆகி தான் இருக்குங்க. இந்த ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணி ப்ரீ ஃபிக்சிங் செட்டிங் எல்லாமே கம்பெனிலேயே செட்டிங் பண்ணி வந்துருக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. மக்காடு வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா மக்காடு எனக்கு குறுகுன பயிரா இருக்கு, எனக்கு மக்காடு போட்டா வந்து தெரியாது அப்படின்றவங்க மக்காடு போடாமே விட்டுறலாங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு யூடியூப்ல வீடியோ இருக்குங்க, அதுவும் வேணாலும் பாத்துக்கலாங்க. அதை ட்ரைல ஈஸியா அவங்க பார்த்து தெரிஞ்சு ஈஸியா நம்மளே பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு வீடு நம்ம வாங்குறோம்னா ஓரளவுக்கு வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டோம்னா தான் நாளைக்கு வந்து இப்ப நம்ம வயல்ல ஓட்டிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஒரு மெக்கானிக் கூப்பிட முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு மெக்கானிக்ஸ் லேபர் ஷார்டேஜ் பயங்கரமா இருக்குங்க. ஸோ அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கத்துக்கலாம் எல்லாமே. எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் எந்த ஸ்பாட்ல இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோங்க. ஒரு என்ன வேலையா இருந்தாலும் நம்ம அப்படியே கைடன்ஸ் கொடுத்துருவோங்க. இல்ல எனக்கு வந்து ஸ்பாட்ல வந்து பண்ணி கொடுத்து எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்து பண்ணா எனக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்குங்க அப்படின்னு எந்த ஃபார்மர்ஸாவது நினைச்சீங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட வந்து இண்டிபெண்டன்ட் மெக்கானிக்ஸ் நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதுல வந்து அந்த சப்போர்ட்டை நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. பட் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1500 rupees அந்த பர்சனுக்காக பே பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இப்ப அந்த பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவை. இப்ப நம்ம வந்து வீடுல வந்து ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்றோங்க. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப இது வந்து காமன் தானே. இப்ப யாரா இருந்தாலும் காசு கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு லேபர் அவுட்புட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து ஆகணுங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸ்பாட்டுக்கே வந்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் 6 months மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி கொடுக்குறோங்க. வாரண்டியில ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது, உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா 100% ஃப்ரீ ஸ்பேர்ஸ் அண்ட் ஃப்ரீ சர்வீஸ் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும். இப்ப இந்த நெப்டியூன் வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த வீடு வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க? யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னாங்க, நீங்க எந்த தமிழ்நாட்டுல எந்த விவசாயம் வேணாலும் பண்ணலாங்க, என்ன பயிர் வேணாலும் நீங்க பண்ணலாம். உங்க காட்டுல நீங்க ஒரு பூச்செடி போடுறவரா இருக்கட்டும், நீங்க வந்து கலை பிரச்சனை இல்லாதவங்க இந்த இடத்துல யாருமே தமிழ்நாட்டுல எந்த விவசாயம் இருக்க முடியாதுங்க. எந்த பயிர் பண்ணாலும் நடுவுல களை வரதான் செய்யுங்க. ஒரு ஆள் விட்டு ஒரு களை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் செலவாயிடுங்க. அது எந்த அளவுக்கு பில் இருக்குன்றத பொறுத்து செலவாகுங்க. இப்ப இந்த வீடு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 2 அடி 3 அடி 4 அடி அந்த மாதிரின்னு சொல்லி இதுல எக்ஸ்ட்ரா நீங்க பிளேடு வாங்கி 7 அடி வரைக்கும் கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு டிராக்டர் ரொட்டேட்டர் போட்டு என்ன வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு கூட நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டிக்கலாங்க. எவ்வளவு குறுகலா ஓட்ட முடியும்னா 1.25 அடி கேப்ல கூட இதை நீங்க ஓட்டிக்கலாங்க. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேட் செட் தனியா இருக்கு. 1.25 அடி 1.5 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேட் செட் நம்ம கிட்ட தனியாவே இருக்கு. அதை நீங்க வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே டிஃபால்ட்டா கொடுக்கறதுல வந்து குறைஞ்சது 1.25 அடியில இருந்து நீங்க ஓட்டிக்கலாங்க. 1.25 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம். வேணும்னா 7 அடி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 7 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பெரிய இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பூந்தோட்டம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு வருமானம் கம்மியா தான் இருக்குங்க. வருமானம் கம்மியா இருக்கப்ப ஆள் கூலி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி களைக்கொல்லி அடிச்சா மண்ணு கெட்டு போயிட்டே இருக்குங்க. அந்த இடத்துல இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அந்த களை எடுக்கிறதுக்கு கண்டினியூஸா ரிப்பீட்டடா இப்போ ஒரு எருவு இறைச்சிருப்பீங்க, அந்த எருவு போய் மண்ணுல கலங்காது, அதை போட்டு கலக்கி விட்டுக்கலாம். நம்ம மண்ணுல வந்து கலக்கி விட்டா உங்களுக்கு அந்த சத்து வந்து சீக்கிரமா செடிகளுக்கு போய் சேரும். மஞ்சள் தோட்டம், வெங்காய தோட்டம் எல்லாத்துக்குமே களை எடுக்கிறதுக்கு குச்சி காடுங்க, எல்லாம் கரும்பு காட்டு பயிர்கள் இருந்து எல்லாத்துக்குமே களை எடுக்கிறது. எந்தெந்த இடத்துல களை பிரச்சனை இருக்கோ, மாந்தோப்புல இருந்து பாக்குத்தோப்புல இருந்து மெயினா மாந்தோப்பு, பாக்குத்தோப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களை பிரச்சனை நிறையவே இருக்குங்க. தென்னந்தோப்பு, அடுத்தது வந்து வாழைத்தோப்பு, இந்த இடத்துல களை பிரச்சனை அதிகமா இருக்கும். அதுல எல்லாம் நீங்க வந்து 4 அடி அகலத்துக்கு வந்து இப்போ ஒரு 8 அடி கேப் விட்டுருப்பாங்க. மேக்சிமம் ஒரு பயிர் வாழை, தென்னை, பாக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா ஒரு 8 அடி கேப் விட்டுருப்பாங்க.
8 அடிக்கு நீங்க ஒரு டைம் போயிட்டு ஒரு டைம் வந்தீங்கன்னா, ஒரு சுத்து போயிட்டு ஒரு சுத்து வந்தீங்கன்னா போதுங்க, அந்த இடத்துல களை சுத்தமா இருக்காதுங்க. ஒரு டிராக்டர்ல ரொட்டேட் ரூட்டர் ஓட்டின மாதிரி ஓட்டிக்குங்க. ரொம்ப எஃபெக்டிவா, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3/4 இருந்து 1.25 வரைக்கும் தான் பெட்ரோல் செலவாகும். அவ்வளவுதான். அதிகபட்சம் 1.25 லிட்டர் பெட்ரோல் ஒரு மணி நேரத்துக்கு செலவாகுங்க. அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபரோட சேர்த்து ஒரு 10 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் ஒரு லேபர் இந்த வண்டியை ஓட்டுறாருன்னா ஒரு மணிக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 800 ரூபா ஆச்சுங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து 8 லிட்டர் பெட்ரோல் செலவாகுதுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபா தான் இதுக்கோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான். 1600 ரூபா தாங்க, லேபரோட சேர்த்து 1600 ரூபா தாங்க ஆப்ரேட்டிங் காஸ்ட். இதே வந்து ஒரு 10 ஆள் விட்டு வேலை செஞ்சீங்கனாலும் இதுல 1600 ரூபா கொடுத்து நீங்க செய்யறத 10 ஆள் 10,000 ரூபா வந்து அவங்க ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா வாங்கிக்குவாங்க. ஆனா அதே இதை ஒரு ஏக்கரை வந்து நீங்க ஒரே நாள்ல, அவங்க 2 நாள் களை எடுப்பாங்க, இதை ஒரே நாள்ல நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாங்க. அங்க 10,000 ரூபா செலவாகுதுன்னா இங்க 1600 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். மெயின்டெனன்ஸ்ன்றது இதுல எதுவுமே கிடையாதுங்க. முக்கியமா என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஓட்டிட்டு வண்டி ஒரு மாசத்துக்கு மேல நிறுத்த போறீங்க அப்படின்னா டேங்க்லயும் பெட்ரோல் சுத்தமா இருக்கக்கூடாது, கார்பெட்லயும் இருக்கக்கூடாதுங்க. ட்ரை பண்ணி நிறுத்திக்கணும். அதான் மெயின்டெனன்ஸ். அதான் மெயின்டெனன்ஸுங்க. அடுத்தது ஆயில் லெவல் செக் பண்ணிக்கணும். இன்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், இது ரெண்டை மட்டும் செக் பண்ணிக்கணுங்க. அதுவும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சென்சார் கொடுத்துட்றோம். இன்ஜின் ஆயில் நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க. கியர் பாக்ஸ் ஆயில் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டா போதுங்க. ஸோ இதுல பெரிய மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப குறைவுங்க. கிரீஸ் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பார்க்க வேண்டியது எதனால அந்த பெட்ரோல் ட்ரை பண்ணி வைக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனால் வந்து ஒரு பெட்ரோலுக்கு வந்து 14% கலக்குறாங்க. முன்ன வந்து 8%, 7% அந்த மாதிரி கலந்துட்டு இருந்தாங்க. இப்போ 14% கலக்கிறப்ப என்ன ஆகும்னா, பெட்ரோல் டேங்க்ல ஒரு மாசத்துக்கு மேல தங்குச்சு அப்படின்னா பெட்ரோல் எத்தனாலும் தனித்தனியா பிரிஞ்சிருங்க. அதுல டஸ்ட் ஃபார்ம் ஆகி கார்பரேட்டர்ல அடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பெட்ரோலை ட்ரை பண்ணி நிறுத்திடுங்க. நிறுத்த போறீங்கன்னா ட்ரை பண்ணி நிறுத்திடுங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெயின்டெனன்ஸும் 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டாங்க. இவ்வளவு பெரிய டிராக்டர் போக முடியாத இடத்துல கூட இந்த இது போயிடும் இல்லையா? கண்டிப்பாங்க. இப்ப நீங்க அவ்வளவு பெரிய டிராக்டர் போக முடியாத இடத்துல கூட இந்த வண்டி போயிடும். அதை விட உழவு ஆழமா வருங்க. அந்த பவுடர் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கூட ரொட்டேட்டர் கட்டிக்கிட்டே பேத்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா வந்துருங்க. பிளஸ் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் வட்டி கணக்கும் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1 மாசத்து வட்டி கணக்கு தாங்க இந்த வண்டி. அதுல ஒரு வருஷத்து மெயின்டெனன்ஸ் செலவும் 1 மாசத்து வட்டி காசு தாங்க இந்த வண்டி வாங்குறது செலவு. 24,000 ரூபா இருந்தா போதுங்க இந்த வண்டி வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு அந்த வண்டி வாங்கினா 8 லட்சம் ரூபா வேணுங்க. 8 லட்சம் ரூபா இருந்தாதான் அந்த வண்டி வாங்க முடியுங்க. அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கங்க. ஆனா அதே வேலையை இந்த வண்டி செஞ்சிருங்க. இந்த வண்டியில 7 அடி வரைக்கும், அதிகபட்சம் 7 அடி வரைக்கும் போட்டு ஓட்டிக்கலாங்க. பிளேடை நீட்டை மட்டும் விட்டு ஓட்டிக்கலாங்க. அதுக்கான ஸ்பேர்ஸ் நம்ம கிட்டே வாங்கிக்கலாங்க எதை வேணாலும். இப்ப கஸ்டமர் பார்த்துட்டு இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி பண்றதுக்கு நம்ம அதே எடுத்துக்கலான்ட்டு இப்ப அந்த வீடரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதோட பர்ஃபார்மன்ஸும் பிளஸ் லோ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸும் இருக்குங்க. இந்த வீடு அவங்க எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா? இப்ப அந்த வீடு அவங்க எடுத்துட்டு போறாங்க, அவங்க தோட்டத்துல யூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு பெரிய டிராக்டர்ல அது சில்லூண்டு வீட்டை எடுத்துட்டு போறாங்க. அது இவ்வளவு பெரிய டிராக்டர் செய்யற வேலையே அது செஞ்சிடும். அதுக்காக வந்து டிராக்டர் வந்து 10 டன் இழுக்கும், அதுக்காக வீடு 10 டன் இழுக்குமானா அதெல்லாம் இழுக்காதுங்க. ஒரு டிராக்டர் இருந்தா என்ன உழவு வேலை செய்யலாமோ ஒரு மண்ணை உழவுற வேலையை இந்த வீடரை வச்சு மண்ணை உழுதுக்கலாங்க. ஒரு பயிர் பண்றதுக்கு மண்ணை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப எங்க வந்திருக்கோங்க? இதுதான் நம்மளோட வேர் ஹவுஸுங்க. நம்ம மெட்டீரியல் வீடர் எல்லாமே இங்கதான் ஸ்டாக் இருக்குங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 வீட்டருக்கு பக்கமா ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே. ஸோ இதெல்லாம் நெப்டியூன் பிராண்டு தாங்க. ஸோ அதனால வந்து ஸ்டாக் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. எவ்வளவு பேர் ஆர்டர் கேட்டாலும் திரும்ப ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அதனாலதான் நம்ம பொங்கல் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் காரணமே இதுதாங்க. நம்மகிட்ட ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர் வேர் ஹவுஸ், திருப்பூர் வேர் ஹவுஸ்லயும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. அது இல்லாம இண்டோர் வேர் ஹவுஸ்லயும் ஸ்டாக் இருக்குங்க. எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அதனால பிரச்சனையே இல்லைங்க.